அவன் மீது என்ன வழக்கு போட்டிருக்கு, அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். அதை தவிர அவன் பொண்டாட்டி பேர்ல இருக்குது, அவன் பொண்ணு பேர்ல இருக்குது, இது உன் வேலை இல்லை. நானும் கஞ்சா அடிக்க மாட்டேன், நானும் பவுடர் அடிக்க மாட்டேன். ஆனா ஒரு பவுடர் அடிக்கிறவன், ஒரு மாத்திரை போடுறவன், ஒரு கஞ்சா அடிக்கிறவன் எப்படி இருப்பான்றது எனக்கு இருந்த ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு ஆபீஸ்ல ஒரு சின்ன அந்த பின் இருக்கு பாத்தீங்களா, இந்த இது கூட இல்லாம எல்லாத்தையும் வாங்கிட்டு போறீங்கன்னா இனி எவனும் பேசக்கூடாது. பேசுறீங்கன்னா பாரு, சங்கருக்கு நடந்தது, பிளிக்ஸுக்கு நடந்தது, நாளைக்கு உனக்கும் நடக்குன்னு எச்சரிக்கை கொடுக்குறீங்களா? சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கான முக்கியமான காரணம் அதிமுக இருந்தும் பாஜக இருந்தும் பெரிய அளவுல பெட்டி கைமாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் நான் அந்த விஷயத்துக்குள்ள போக மாட்டேன். பெட்டி கைமாறிச்சு இல்ல இருக்கு உண்மை இது பொய்ன்னு சொல்லி நான் பேசிக்கிறேன். எனக்கு அது தேவையில்லையே. இன்னைக்கு திமுக அரசு சங்கர் மீது என்ன தொடுத்திருக்காங்க தான் பார்க்கணும். ஏன்னா திமுக அரசுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை சவுக்கு மீடியால வெளிப்படுத்துறாங்கல்ல சங்கர். அதனால அதிமுக உதவி பண்ணி கூட இருக்கலாம், அது நம்ம இல்லைன்னு சொல்லல. நீங்க அவரோட ரொம்ப நெருக்கமானவர் இல்லையா? நெருக்கமானவன்னு சொன்னா அதாவது இப்போ ஒரு நட்பு அவ்வளவுதான். நெருக்கமானவன்னு சொன்னா 24 மணி நேரம் நானும் சங்கர் ஒன்னாவா இருக்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். இப்ப கஞ்சா அடிப்பாரா அடிக்க மாட்டான், சிகரெட் அடிப்பாரா அடிப்பான். ஒரு காலத்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தான், அதன் பிறகு எல்லாம் திட்டிக்கிட்டு தண்ணியை நிப்பாட்டிட்டான். இதெல்லாம் நமக்கு தெரியும். இது பொதுவெளியில நம்ம பேசுறேன். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு சில நேரங்கள தான் அவரோட இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இல்லாத டைம்ல அவர் கஞ்சா அப்படிங்கிற ஒரு போதை பொருளை பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? எனக்கு நான் நல்லா எனக்கு அனுபவம் இருக்கு. அனுபவம் என்னன்னா, நானும் கஞ்சா அடிக்க மாட்டேன், நானும் பவுடர் அடிக்க மாட்டேன். ஆனா ஒரு பவுடர் அடிக்கிறவன், ஒரு மாத்திரை போடுறவன், ஒரு கஞ்சா அடிக்கிறவன் எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிறையில நான் 17 வருஷம் இருந்திருக்கேன். சிறையில கஞ்சா அடிக்கிறவன், மாத்திரை போடுறவன், பவுடர் அடிக்கிறவன், அவங்களுடைய கேரக்டர் ஆஃப் வியூஸ் எனக்கு தெரியும். இவன் மாத்திரை போட்டவன், இவன் கஞ்சா அடிச்சவன், இவன் பவுடர் அடிச்சவன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது சங்கர் பல முறை நான் பல மணி நேரம்லாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கும் போது அவன் கஞ்சா அடிச்சிருந்தாருன்னா அவங்களுடைய ஹேபிட், அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சமாச்சு தெரியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா கோவை சீரியல நான் இருந்தேன்னா என்ன கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எதனால எதை வச்சு அப்படி சொல்லியிருக்கு? ஏன் அதுதான் சொல்றேன். இப்போ ஆக்சிடென்ட் பண்ணி அவர் மரண பீதியை ஏற்படுத்துற அளவுக்கு நடக்காதுன்னு நினைச்சேன், நடந்தது இல்லையா? அவருடைய வாகனத்துல கஞ்சா வச்சு எடுத்த மாதிரி இப்படி எல்லாம் பொய் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன், பண்ணாங்க இல்லையா? சவுக்கு சங்கர் ஒரு ஃபெமிலியரான நபர், அவரை சிறையிலாம் வச்சு அடிச்சு கையை உடைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க, அடிச்சு கையை உடைச்சாங்க இல்லையா? அதே மாதிரி அவருடைய மரணத்தை கூட ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தா பண்ணுவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு மணல் மாஃபியாவை பத்தி பேசியிருக்காப்புல, ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் எல்லாம் பத்தி பேசியிருக்காப்புல. அப்ப மணல் மாஃபியாவும் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களும் கனிம வள கொள்ளை அடிக்கக்கூடிய மாஃபியாக்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுதுங்க. எதுவும் நடக்கல இல்லையா? ஏன்னா அவன் வெளியே இருக்கிறதுலயே அவனை அடக்க முடியல, இவங்க கட்டுப்பாடு கொண்டு வர முடியல. பெரிய பெரிய அரசியல் கட்சி எல்லாம் கூட டொனேஷன் என்ற பேரை கொடுத்து அந்த கட்சிகளை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய இந்த மாஃபியாக்கள் ஒரு தனிநபரை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி துணிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேரத்துல அரச பயங்கரவாதத்தை மூலியமா அவனை ஒட்டுமொத்தமா முடிக்கணுன்ற திட்டமிடலா கூட இருக்கலாம், ஏன் இருக்காது? அதே போல நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பேட்டி எடுத்த அவர் பிலிக்ஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவரு கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா பிலிக்ஸ் கைது செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தினுடைய ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வருது. வீரலட்சுமி என்ற பெண் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை காவல்துறை ஏத்துக்கிட்டு இவங்க மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கு, வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. யாரு? சவுக்கு சங்கர், பிலிக்ஸ் ஜெரால்டு மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே பிலிக்ஸ் என்ன பண்றாருன்னா ஹைகோர்ட் லாயரை பிடிச்சு ஏடி, அதாவது ஆன்டிசெப்டி பெயில் என்கின்ற முன்ஜாமீன் கோர்றாரு உயர் நீதிமன்றத்தில். அப்ப முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த மனுவை தள்ளி வச்சிருக்காரு. திங்கட்கிழமை தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தனிப்பட்ட முறையில சொல்றாரு. அதாவது எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கும் போது அவரை இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லி தூண்டுறது கூட ஒரு விதமான குற்றம் தான், அப்படிங்கும்போது சொன்னவரை விட அந்த சொல்ல வச்சவரு தான் ஏவுனா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தீர்ப்பா சொல்லல, அவருடைய கருத்தா சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு தக்க நேரம், இது
இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி இந்த யூடியூப்பை வந்து ஒரு கட்டுக்கோப்புல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு? நீதிபதி. கருத்து தான் தீர்ப்பு சொல்லிட்டு திங்கக்கிழமை மனு தள்ளி வைக்கிறது முடியுது. அப்ப என்ன பண்றாரு? சரி, திங்கக்கிழமை தள்ளி வைக்கும்போது இவர் வந்து ஜேர்னலிஸ்ட். இப்ப சவுக்கு பார்த்தா இப்ப திடீர்னு ஊடகவியலாளர் ஆனது தான். ஆனா பிலிக்ஸ் ஜெரால்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவர் நீண்ட காலமா NDTVல இருந்து வேலை செஞ்சிருக்கார். நீண்ட காலமா ஜேர்னலிசம் படிச்சு ஜேர்னலிஸ்டா இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? டெல்லிக்கு போய் இவரை சந்திக்கலாம், அந்த ஊடக இவரை ஜேர்னலிஸ்ட் சிஓ யாரையும் சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு போறாரு. இது தமிழக காவல்துறை மோப்பம் பிடிச்சு அங்க போய் பிடிக்கிறாங்க டெல்லியில. சரி, அவரு பேசினாரு, இவர் ஆம வச்சாரு, அதனால அவர் மீது வழக்கு போடும்போது இவர் மீது வழக்கு போடணும் அப்படின்னு காவல்துறை நினைச்சது கூட நம்ம பெருசா நினைக்க கூடாது. சரி, போட்டோம். நீங்க டெல்லியில பிடிச்சீங்க, சாதாரணமான திருட்டு வழக்குக்கு ஒருத்தனை கைது பண்ணோட நீங்க நம்ம பிளைட்ல கூட்டு வருவீங்க. அவரு வந்து மக்கள் மத்தியில ப்ராப்ளம் அடைஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரை நீங்க என்ன பண்றீங்க? ட்ரெயின்ல கூட்டு வரீங்க. அது கூட பாத்தீங்கன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட். அப்போ அந்த 2 நாள், 2 பகல் இரவு, 2 இரவு அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருப்பார் பாருங்க. பேசுனா 2 பக்கம் போலீஸ். அதுவும் நீங்க நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா உட்காந்து எட்டி வச்சுட்டு அவங்க வந்து பக்கத்துல உட்காருவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. சாப்பிட முடியாது. அவரு போன் எல்லாம் பிடிங்க வச்சுட்டாங்க. மனைவி என்ன நினைக்குதோ, ஆபீஸ் என்ன நிலை இருக்கோ, வழக்கறிஞருக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாது. அப்ப அந்த 2 நாள் அவர் விதமான ஒரு மன உளைச்சல். தூங்க முடியாது. தூங்குறது கூட இடம் இல்லை. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு வராங்க. அப்ப இப்படியே ஒரு அடக்குமுறையை ஒரு ஊடகவியலாளர் மீது திமுக அரசு தொடுக்குது. சரி, காவல்துறை செய்யுது. இது ஏன் திமுக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? இது கெட்ட பேர் திமுக அரசுக்கு தானே வரும். அந்த பெண் என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி போலீஸே எதிர்கொள்ளாது. பிளிக்ஸுடைய மனைவி போலீஸே பார்க்காத பெண்ணு. அப்ப அந்த அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகும்ல குழந்தைங்க, அவருடைய பையன். அப்ப இதெல்லாம் ஏன்றாங்க? சரி, போனீங்க, அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல. இல்ல, அவங்க அந்த பெண்ணு, இப்ப நான் ஒரு குற்றம் செய்யறேன்னா என் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டிய சட்டத்துல என்ன இடம் இருக்கு? ஏன்னா அரசு விதிமீறல் தானே. இல்ல, அது வந்து கைது செய்யப்பட்டவர் சம்பந்தமான இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதை எடுக்கிறது வழக்கம் தானே. எப்படி எடுப்பாங்க? எடுக்க கூடாது இல்லையா? நான் சொல்றேன், கைது செய்யப்பட்ட நபர் அவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கு, அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தா மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். அதை தவிர அவன் பொண்டாட்டி பேர்ல இருக்குது, அவன் பொண்ணு பேர்ல இருக்குது, இது உன் வேலை இல்லை. அது நீ அதுக்கு மேல அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஐடிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஐடி வந்து பாத்துக்கிட்டோம், இந்த வீடு எப்படி வாங்கினாரு, இந்த கார்டு எப்படி வாங்கினாரு, இந்த நாடு எப்படி வாங்கினாரு, அவன் வந்து பாத்துக்கிட்டோம். இதை நீங்க சுயமா வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? இதெல்லாம் சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட செயலா? அப்ப அடக்குமுறை. சரி, வீட்டை விட்டு போறீங்க ஆபீஸுக்கு. நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து அது ஒரு மீடியா மாதிரியே செயல்படுத்துவாரு. செய்தி மாதிரி எல்லாம் ஒரு குறைஞ்சு 20 கேமராக்கு மேலே இருந்து எல்லாத்தையும் நீங்க பேக் பண்ணி இருந்த ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர் எல்லாம் ஆபீஸ்ல ஒரு சின்ன அந்த பின் இருக்கு பாத்தீங்களா, இந்த இது கூட இல்லாம எல்லாத்தையும் வாரிட்டு போறீங்கன்னா அப்போ நீங்க உங்க திமுக அரசுக்கு எதிராக பேசுற ஊடகங்களை முடக்கணும் அப்படின்ற திட்டமிடல் தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க? இப்போ சரியான கருத்தை தெரிவிச்சிருந்தா அவங்க அப்படி அடக்குமுறை ஆள போறது இல்லையில. சரிப்பா, அந்த கருத்துக்கு தான் கைது பண்ணிடுறீங்களா? அப்போ ஒரு குற்றத்துக்கு பல தண்டனை கொடுப்பீங்களா? நீங்க வீட்டுல இருந்து டாக்குமெண்ட்டை எழுதிட்டு போவீங்க, வீட்டுல பெண்களையும் மிரட்டுவீங்க, அலுவலகத்துல போய் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு போவீங்க, எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அப்போ ஒரு குற்றத்துக்கு நீங்க என்னதான் தண்டனை கொடுக்க விரும்புறீங்க அது சொல்லுங்க. நீங்க அவரை டெல்லியில கைது பண்ணி 2 நாளா ட்ரெயின்ல வந்து ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல வச்சு மன ரீதியா உளைச்சலுக்கு ஆளாக்குவீங்க. அப்ப இது எல்லாம் பண்றது எதுக்குன்னா, இனி எவனும் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா பாரு, சங்கருக்கு நடந்தது, பிலிக்ஸுக்கு நடந்தது, நாளைக்கு உனக்கும் நடக்குன்னு எச்சரிக்கை கொடுக்குறீங்களா? இப்போ சங்கர் அவர்கள் வந்து இன்கேஸ் வந்து வெளியே வந்தாலும் கூட மறுபடியும் இந்த மாதிரி பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? பிலிக்ஸ் பேசுவாரு, பிலிக்ஸ் இந்த மாதிரி இறங்குவாருன்னு எனக்கு தெரியாது. சங்கர் இதோட டபுளா பேசுவோம். ஏன்னா அவனுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்ப மறுபடியும் அடக்குமுறை அப்படிங்கறது நடக்கலாம் இல்லையா? இல்ல, டபுளா பேசுவோம்னு சொன்னா இது போன்ற போலீஸை பத்தி பேசுறது விட்டுட்டு திமுக அரசு இதை விட கடுமையா எதிர்ப்பாங்க. இப்போ சங்கர் அவர்கள் வந்து என்ன வந்து கோயம்புத்தூர் சிறையில வைக்காதீங்க, தேனிக்கு என்ன அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அது தேனிக்கு, குறிப்பா தேனிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? திருச்சி இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு, புழல் இருக்கு, அப்படியெல்லாம் தேனிக்கான அனுப்புது. மீடியால எதோ போடுறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, கோயம்புத்தூர் சிறையில வச்சா செந்தில்குமார் என்னை வந்து கொண்டுடுவாரு,
உன்னுடைய பிணம் தான் இங்க இருந்து போகும்னு சொல்லி என்னை எச்சரிக்கிறார். ம். அதனால வேற சிறைக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்ல இப்போ வேற சிறைக்கு போனாலும் இவரோட இன்ஃபுளுன்ஸ் மூலியமா அங்க ஏதாவது நடக்கலாம் இல்லையா? யாருடைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம்? செந்தில்குமார் மூலியமா. இல்ல, செந்தில்குமார் ஒரு விதமான ஒரு நபர். அவர் சாதாரண நீங்க பார்க்க முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிறையில ஃபர்ஸ்ட் இருந்தாரு. அப்போ நான் அவர் சிறைக்கு அவருக்கு எதிராக வந்து நான் போராட்டமே நடத்தியிருக்கோம். அதே மாதிரி திருச்சி சிறையில சூப்பரண்டா இருக்கும்போது அவருக்கு எதிராக நாங்க போராட்டம் நடத்தியிருக்கோம். புழல் சிறையில இருக்கும்போது நான் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தேன். கடலூர் சிறையில இருக்கும்போது அவருக்கு எதிராக நான் போராட்டம் நடத்திருக்கேன். அவர் இன்னைக்கு வந்து சவுக்குக்கு எதிராக மட்டும் இப்படி நடந்துக்கல. அவர் ஒட்டுமொத்த கைதிகள்னாவே வந்து ஒரு மனித தன்மை, மிருகத்தன்மையா பார்க்கக்கூடிய ஒரு நபர் செந்தில்குமார். அதாவது ஒரு அடிப்படை ஒரு சாதாரணமான மனித உரிமை கூட அந்த கைதிகளுக்கு கொடுக்க மாட்டார். ஒரு கொடுமையான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நபர் தான் செந்தில்குமார். அப்படிங்கும்போது சவுக்கு விஷயத்துல இப்படி நடந்துக்கப்படுறது எனக்கே தெரியல. 4 சிறை நானே முற்றுகை போட்டிருக்கேன். யாருக்கு? கைதிகளுக்கு எதிராக, குறிப்பா வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக அவர் வந்து சில வன்மமான செயல்பாடுகள் செய்ததன் விளைவாக போட்டிருக்கோம். 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கா போட்டிருக்காங்க அவருக்கு எதிராக கைதிகள். அப்படி இருக்கும்போது இப்போ கோயம்புத்தூருக்கு வரும்போது கூட ஒரு கைதியை அடிச்சு பிளேடால செய்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டதா நம்ம வழக்கறிஞர் புகழேந்திய வந்து அந்த சிறை முற்றுகை போராட்டம் பண்ணி அவருக்கு எதிராக வழக்கும் போட்டிருக்காரு செந்தில்குமார். பல வழக்குகள் இருக்கு. அவர் ஒரு விதமான ஒரு என்னன்றது, அந்த கைதிகளை மனுஷனா கூட பாக்குறது இல்லை. அதை விட கொடூர மனிதர்களா பார்ப்பாரு. ஏன்னா 8 சிறை இருக்கு. 8 சிறையிலும் கண்காணிப்பாளர் இருக்காங்க, 5 டிஐஜி இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு அவரை மீது நம்ம குறை சொல்றோம்னா அது நம்ம வந்து ஒட்டுமொத்த சிறையை குறை சொல்ல. அந்த தனிநபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜூனியர் எல்லாம் டிஐஜி ஐடி ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாங்க. இவர் சூப்பரண்டாவே இருக்காரு. காரணம் என்னன்னா அவர் மீது அவ்வளவு வழக்குகள் அப்படி இருக்கும்போது, சங்கர் கடலூர்ல இருக்கும்போது இதே செந்தில்குமார் தான் அவரை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி ஒரு விதமான கொடுமைக்கு ஆளாக்குறாரு. அப்போ வெளியே வந்தோம்னா அவருக்கு எதிராக 2 வழக்கு போட்டிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அப்போ அவருடைய கட்டுப்பாடுல நான் இருந்தேன்னா எனக்கு உயிர் கூட ஆபத்து இருக்குன்றது சொல்றது நியாயம் தானே. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு நேர்காணல் நம்ம சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.